எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், இல்லைன்னா லஞ்ச் ரெசிபின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா தினம் ஒரு கீரையை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. கீரையும் சேர்த்துக்கணும், அது கூட புரதச்சத்துக்காக கொஞ்சம் பருப்பும் சேர்த்துட்டு அதை பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே நம்ம ரைஸில் அதை பரட்டிட்டோம்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இதை விட ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இருக்கவே முடியாதுங்க. இந்த டேஸ்டான கீரை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கீரை சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், முளைக்கீரை எடுத்துக்கலாம், பசலைக்கீரை எடுத்துக்கலாம், அரைக்கீரை, மணத்தக்காளி கீரைலாம் எடுத்துக்கலாம். 3 கைப்பிடி அளவு கீரை நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டியிருக்கேன். இதுக்கு சாதம் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 150 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சாச்சு. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சாம்பார் குழிக்கரண்டி அளவு துவரம் பருப்பு, அதை மஞ்சப்பொடி போட்டு நல்லா குழைய வேக வச்சு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற கீரைகளுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரைக்கு மட்டும் துவரப்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரை பொரியல் எப்படி செய்யலாம், சாதத்தில் எப்படி பெரட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கூட ஒரு 3 வரமிளகாய், அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரைங்கிறது கொஞ்சம் வாயுத்தன்மை உண்டு, அதனால் கொஞ்சம் நம்ம ஜீரகம் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் சேர்க்காமல் இந்த பொரியல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் சேர்க்குறப்ப பெருங்காயத்தூள் தேவையில்லை, அதனால் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்ல ஒரு நிறம் மாறணும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிண்டே இருக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்தது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரை 3 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க. இதை பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டு அந்த வடித்த சாதத்தையும் சேர்த்து நம்ம கிளறப்ப 3 பேர் தாராளமாக மதிய சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அந்த சாதத்துக்கும் சேர்த்து நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பொரியலாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் உப்பு இருந்தால் போருங்க. சாதத்துக்கும் வேணும் இல்லையா, அதுக்காக உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இந்த கீரையை பரட்டுறப்ப பார்த்திங்கன்னா 1-2 நிமிஷத்தில் நல்லா சுருங்கி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். மற்ற கீரைகளுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு இன்னுமே உடம்புக்கு நல்லது, ஆனால் இதில் துவரம்பருப்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியோடு அந்த துவரம்பருப்பு சேர்த்துருக்கறனால திரும்பவும் நம்ம இந்த கீரை வேக வைக்க தண்ணி சேர்க்கணும்னு இல்லை. அந்த துவரம்பருப்பில் இருக்க அந்த ஈரத்தன்மையிலே இந்த முருங்கைக்கீரை வெந்துடுங்க. புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கீரை சமைக்கிறப்ப லிட்டு போட்டு மூடக்கூடாது. எந்த கீரை நீங்கள் வேக வச்சாலும் நம்ம லிட்டு போட்டு மூடக்கூடாது. பொதுவாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை அதிக நேரம் வேக வச்சா சத்துக்கள் போயிடும். ஆனால் அகத்திக்கீரையை பார்த்திங்கன்னா நல்லா வேக வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது உடம்புக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேங்க. வெங்காயம் வேண்டாம்னா தாராளமாக நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல், தாளிதம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. பொதுவாகவே இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த பொரியலை பிசைஞ்சு சாப்பிடுவோம். அதையே நான் ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி அப்படியே இந்த பொரியல்லையே சாதத்தை முழுக்க பரட்டிட்டேன். 2 முறை செஞ்சு பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து பார்த்தேன், ரொம்பவே இஷ்டமாக சாப்பிட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா பொலப்பலன்னு உதிராக வடித்து வச்சுருக்கிற அந்த பச்சரிசி சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா 2 டீஸ்பூன் நெய் இதுலேயே சேர்த்துடணும். சாதம் நமக்கு சூடாக இருக்கிறனால இந்த நெய் உருகிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் நீங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பி லஞ்ச் பாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மிடில் ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கீரை தான் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. என்ன செய்து கொடுத்தாலும் அம்மா செஞ்சு கொடுத்தாலும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் இந்த கீரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கீரை சாதம் மத்தியானம் வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. வேக வச்ச பருப்பு அந்த பொரியலில் தேங்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூடவே ரைஸும் சேர்த்து அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர்னால கொஞ்சம் கூட வீணாக போகாதுங்க. அவசியம் இந்த மாதிரி கீரை சாதம் செஞ்சு பாருங்கள். எல்லா கீரைகளையுமே இதே மெத்தடில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.